Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது லக்னம் எனும் 1ஆம் வீடு. இதன் தலைப்பு நம்மளுடைய பிறப்பின் சூட்சுமத்தை வெளிப்படுத்தும் வீடு அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது நம்மளோட லக்னங்க. இன்றைக்கு கூட நிறைய பேருக்கு தன்னுடைய ஜென்ம ராசியும் நட்சத்திரமும் தெரியும். நிறைய பேர் பேசும்போது சொல்லுவாங்க, சார் நான் ரேவதி நட்சத்திரம் மீன ராசி அப்படிமா. சரி, என்ன லக்னம்னு கேட்டால் லக்னம் தெரியலீங்களே அப்படிமா. இப்போ சமீப காலமாக தான் இந்த லக்னம் சார்ந்த நிறைய காணொளிகள் எல்லாம் யூடியூப்பில் வந்து ஜோதிடர்களெல்லாம் ஓரளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தின பிறகு தான் ஸோ லக்னம் தான் முதல்ல, ராசிங்கிறதே 2வது தான் போல இருக்குமா. அந்த காலத்திலேருந்தே பெரியவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ராசி பலன் பார்ப்பாங்க. என் ராசிக்கு இன்றைக்கி என்ன போட்டிருக்கு அப்படின்னு. அப்போ லக்னம்னு ஒன்று இருந்ததே மறைத்து வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட. ஆனால் உங்கள் வாழ்வின் பெரும்பகுதியான நிகழ்வுகளை தீர்மானிக்கிற பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா லக்னம் தான். லக்னம்ங்கிறது வந்து ஒரு பவர் ஹவுஸ். இப்போ நம்ம உடம்பை தெளிவாக பார்ப்போம். கை, கால், முகம், கண், லட்சணம், முடி, அழகு எல்லாமே வந்து நம்ம தெளிவாக பார்ப்போம். எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கலாம், எப்படி இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே இதை எல்லாத்தையும் சைலண்டாக இயக்கிக்கிட்டு இருக்கிறது உங்களுடைய ஆத்மா. இந்த ஆத்மாவை குறிக்கிறது தான் லக்னம். இந்த ஆத்மா என்ன சொல்லுதோ அதுபடி தான் நம்ம செயல்படுவோம். இந்த உடம்பு அந்த ஆத்மா சொல்கிறத தான் கேட்கும். ஆனால் அது சொல்கிறது நமக்கே தெரியாதபடி கோடு வேர்ட்ஸாக ஆல்ரெடி டிசைன் பண்ணப்பட்டு வச்சுருக்கும். நீ இப்படிப்பட்ட ஆள், இந்த மாதிரியான கேரக்டரு, இதுதான் உன்னோட லட்சியம், இப்படி தான் நீ வாழ போகிற, இது உன்னுடைய செயல்கள் அப்படின்னு எல்லாத்தையும் தீர்மானித்து வச்சுருக்கிற அந்த ஆத்மாவின் இருப்பிடம் தான் லக்னம் எனும் 1ஆம் வீடு. இந்த லக்ன வீடின் அடிப்படையில் நமக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? பொதுவாக ஒருவருடைய சிந்தனை, செயல்திறன், இது ரெண்டும் லக்னம் தான் முடிவு செய்யுங்க. எந்த மாதிரியான கேரக்டர், இந்த பஞ்சபூத தத்துவங்களில் உங்கள் லக்னத்தை எந்த பூதம் ஆள்கிறது அப்படிங்கிறதையும் தீர்மானிக்கிறது லக்னம். நெருப்பு தத்துவம் மேசம், சிம்மம், தனுசு. நிலத்தத்துவம் பூமி தத்துவம் ரிஷபம், கன்னி, மகரம். காற்று தத்துவம் மிதுனம், துலாம், கும்பம். நீர் தத்துவம் கடகம், விருச்சிகம், மீன். இப்படி 4 விதமான தத்துவங்களில் ஆளப்பட்டிருக்கிற இந்த லக்னங்கள் ஆகாய தத்துவத்தில் தான் மிதந்துக்கிட்டே இருக்குங்கனால ஆகாய தத்துவத்துக்குன்னு தனியாக ஒரு வீடு இல்லை. கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரம் ஆகாய தத்துவத்தை குறிப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் லக்னம் வந்து உங்களுடைய தத்துவத்தை தீர்மானிக்கும், உங்களுடைய ஆத்ம சுத்தியை தீர்மானிக்கும், உங்களுடைய செயல்திறனை தீர்மானிக்கும், உங்களுடைய உடல் மொழியை தீர்மானிக்கும், பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தீர்மானிக்கும். மற்றும் உங்களால் எவ்வளோ தூரம் இந்த உலகத்தில் வெற்றி அடைய முடியும், தாக்கு பிடிக்க முடியும், எந்த அளவுக்கான வளர்ச்சி உங்களுக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறங்கிறதைய விஷயத்தை எல்லாம் முடிவு செய்யக்கூடியது இந்த லக்னம். லக்னம்ங்கிற வீடை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு ஜாதகரின் தனஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், ருணஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், கலத்திரஸ்தானம், தொழில் ஸ்தானம் போன்றவைகள் தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ தீர்மானிக்கும் இடம் லக்னம். ஒருத்தர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காருன்னா அவருக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், மிதுனம் அப்படின்னு தீர்மானிக்கிற சக்தியை கொடுக்கக்கூடிய வீடு லக்னம். லக்னத்தின் சிறப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய ஆத்மாவின் செயல்படும் இடம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். எந்த தத்துவத்தின் அடிப்படையில் நமது ஆத்மா செயல்பட போகிறது? நெருப்பு தத்துவ அடிப்படையிலையா, நீர் தத்துவ அடிப்படையிலையா, காற்று தத்துவ அடிப்படையிலையா, அல்லது பூமி தத்துவ அடிப்படையில் செயல்பட போகுதா? இதனுடைய தாக்கம். அடுத்தது, இந்த லக்னத்திற்கு அதிபதி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், லக்னாதிபதி. அவருடைய குணம் என்ன? அவருடைய நவகிரக பரிபாலனம் என்ன? அவருடைய வலிமை என்ன? ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் அவருடைய பவர் எந்த அளவுக்கு வேலை செய்யும்?
அந்த வலிமை நம்மை வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றி கொண்டு போக உதவும், நமக்கும் இந்த சமுதாயத்துக்குமான தொடர்புகள் என்ன, அதன் மூலம் நம்ம எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், நமக்கு வாய்க்க போகிற தாய் தகப்பன் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க, நாம் எப்படிப்பட்டவராக இருப்போம், ப்ளஸ் நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, நம்ம குழந்தைகள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கங்கிற அத்தனையும் சொல்லும் ரகசியம் இந்த லக்னாதிபதியின் குணாதிசயங்கள் இருக்கும். முதல்ல தத்துவம் தீர்மானிக்கும், அடுத்தது லக்னாதிபதி தீர்மானிக்கும். லக்னாதிபதியின் செயல்திறன், ஒரு கிரகத்திற்குன்னு ஒரு வலிமை இருக்கும், ஒரு செயல் இருக்கும், ஒரு திறன் இருக்கும், அது உங்களை அடுத்தது வழிநடத்தும் தன்மை கொண்டதாகும். இது ஜாதகத்துக்கு ஜாதகம் டிஃப்ரெண்ட் ஆகும், பஞ்சபூத தத்துவம் டிஃப்ரெண்ட் ஆகாது. ஆனால் லக்னாதிபதி நிலைப்பாடுங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ ஒரு சில ஜாதகருக்கு லக்னாதிபதி ஃபுல் பவரில் இருப்பார், இன்னும் சிலருக்கு சுமாரான பவரில் இருப்பார், இன்னும் சிலருக்கு வலிமை முழுவதும் குறைந்து போனவராக இருப்பார், நீச்சமாகியோ கிரகணமாகியோ அஸ்தமனமாகி மோசமான விளைவுகளோடு இருப்பார். ஸோ இதன் அடிப்படையில் அவருடைய செயல்திறன் தீர்மானிக்கப்படும். அடுத்து லக்னத்தில் அமர்ந்த கிரகங்கள் அந்த வீட்டை ஆக்குபை பண்ணும். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, உங்களுக்கு மதுரையில் ஒரு 4 வீடு இருக்குது, அந்த 4 வீடும் உங்கள் சொந்த வீடு தான். ஆனால் நீங்கள் வேலை நிமித்தமாக சென்னையில் தான் இருக்க வேண்டியது இருக்குது, சென்னையில் இருக்கீங்க. சரி, இந்த 4 வீடை சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யாருக்காவது வாடகை கொடுறீங்க. இந்த வாடகைக்கு விடுறவர் யாரோ, அதாவது உங்கள் லக்னத்தில் வந்து உட்கார்ற கிரகம் எதுவோ, அது அந்த வீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணி தன்னுடைய வீடாக பாவித்து செயல்பட்டு கொண்டிருக்கும். ஒரு கசாப்ப கடைக்காரருக்கு வாடகை விட்டுருக்கீங்க, அவர் வீட்டு வாசலில் 2 ஆட்டுக்குட்டியை கட்டுவார், இல்லை கோழி வளர்ப்பார். ஒரு மியூசிக் டைரக்டருக்கு வாடகை விடுறீங்க, அப்போ அவர் அங்கே மியூசிக் போட்டுக்கிட்டு இருப்பார். ஒரு சிலம்பம் கற்றுக் கொடுக்குற மாஸ்டருக்கு வாடகை விட்டுருக்கீங்க, அவர் அந்த வீட்டை சிலம்பக்கூடமாக மாற்றிக்கொண்டிருக்கு. இப்படி வீடு உங்களுது தான், லக்னம் உங்களுது தான். ஆனால் அங்கே அமர்ற கிரகங்கள், அந்த வாடகைக்கு விடப்படும் வந்து தங்கிய கிரகங்களின் தன்மைக்கேற்பவும் அந்த வீட்டில் மாற்றங்கள் நிகழும். முதல்ல பஞ்சபூத தத்துவத்தை அடியில் உங்கள் லக்னம் தீர்மானிக்கப்படும், உங்கள் லக்னாதிபதியின் அடிப்படையில் இன்னொரு விதத்தில் தீர்மானிக்கப்படும். அடுத்து அந்த வீட்டில் வந்து தங்குற நபர்களின் அடிப்படையில், அந்த வீட்டில் இருந்து உங்களை யார் இயக்கிக்கிட்டு இருக்கிறாருங்கிற அடிப்படையிலையும் தீர்மானிக்கும். இந்த முதலாவது வீட்டின் தன்மை வைத்து தான் நம்மளுடைய செயல்திறன் இருக்கும். இப்போ எந்த ஒரு லக்னத்துக்கும் ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகங்கள் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் போது, இதில் வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி அங்கே இருந்தால் அவர் ஆட்சி வலு வந்துடுவார், வேறு யாராவது கிரகம் வந்து அங்கே உச்ச வலுவை அடைவாங்க. அதே மாதிரி லக்னமும் ராசியும் ஒன்றாகும் சூழ்நிலையில் லக்னம் ஆட்டோமேட்டிக்காக வலுவாகும். ஒரே கேரக்டர், ஒரே தத்துவத்தின் அடிப்படையிலே நீங்கள் வடிவமைக்கப்பட்டுடுறீங்க. நெருப்பு தத்துவம்னா நெருப்பு தத்துவம், மேச ராசி மேச லக்னம். இப்போ லக்னமும் ராசியும் ஒன்று, அப்போ நெருப்பு தத்துவம் பவர்ஃபுல்லாக மாறும். இதில் சந்திரன் அங்கே உட்காரும்போது அவர் பலம் பொருந்திய சந்திரனாக இருந்தால் அந்த லக்னத்தின் வலு ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கும். பலகீனமான சந்திரனாக இருந்தால் லக்னத்தின் வலு குறையும். இந்த பாயிண்ட்லையும் லக்னத்தின் தன்மை தீர்மானிக்கப்படும். உங்களுடைய தன்னம்பிக்கையின் அளவை தீர்மானிக்கிறதும் உங்கள் லக்னம் தான். நீங்கள் எவ்வளவு தூரம் செயல்படுவீங்கிறத தீர்மானிக்கிறதும் உங்கள் லக்னம் தான். உங்கள் கர்மாவின் ஆரம்ப புள்ளி அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். என்ன நாம் செய்ய போகிறோம், இந்த பிறவியில் எதை அனுபவிக்க வந்திருக்கிறோம், இங்கேருந்து நம்ம குடும்பம் எப்படி அமைய போகுது, நண்பர்கள் எப்படி அமைய போகிறாங்க, தாயார் எப்படி அமைஞ்சிருக்காங்க, குழந்தைங்க எப்படி பிறக்க போகுது, கடவுள் அன்னகர்கள் எப்படி இருக்க போகுது, நமக்கு கடன் நோய் எப்படி வரப்போகுது, வாழ்க்கை துணை என்கின்ற சமுதாயம் வாழ்க்கை துணை எப்படி அமைய போகிறாங்க, நம்ம ஆயுள் பலம் எப்படி இருக்க போகுது, நம்ம பாக்கியம் எப்படி இருக்க போகுது, நம்மளுடைய தொழில் மேன்மை உத்தியோக வலிமை எப்படி இருக்க போகுது, நம்மளுடைய லாப மேன்மை எப்படி இருக்க போகுது, நம்மளுடைய மோட்ச மேன்மை எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாமே அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு வீடும் 1000 கதைகள் சொல்லும் என்றாலும் அந்த கதைகளின் நம்பகத்தன்மையை தீர்மானிக்கும் வீடாக லக்னம் இருக்கும். ஸோ லக்னத்தின் முக்கியத்துவங்கிறது தான் மெயினாக நமக்கு இன்றியமையாதது. இதை 3 நிலைகளில் பார்க்குறோம். லக்னத்தில் தன்மை, அதாவது பஞ்சபூத தத்துவம். அடுத்தது லக்னத்தின் அதிபதி, நாயகன், லக்னாதிபதி, அவரின் நிலைப்பாடு. அவர் லக்னத்திலே இருக்காரா, தன்னுடைய இன்னொரு வீட்டில் வலிமையாக இருக்காரா, திக்பலமாக இருக்காரா, வேறு எங்கேயாவது போய் பவர்ஃபுல்லாக உச்ச வலிமை அடைஞ்சிடுறாரா, அல்லது அதிநட்பு வீட்டில் இருக்காரா, நட்பு வீட்டில் இருக்காரா, சம வீட்டில் இருக்காரா, பகை வீட்டில் இருக்காரா, கடும் பகை வீட்டில் இருக்காரா, கிரகணம் அடைஞ்ச நிலையில் இருக்காரா, நீச்சம் அடைஞ்ச நிலையில் இருக்காரா,
இயற்கை சுபர்களோடு சேர்ந்த நிலையில் இருக்காரா, பாவிகளோடு சேர்ந்த நிலையில் இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானித்து உங்களுடைய செயல்திறனுக்கு ஒரு முடிவு வரும். பலவிதமான கணக்கீடுகளின் சூட்சுமம் தான் ஜோதிடம். பலவிதமான கணக்கீடுகள். இந்த பலவிதமான கணக்கீடுகளை ஆரம்ப புள்ளி, அதாவது ஆனா அப்படின்னு வச்சுக்குவோம். தமிழ் எழுத்தின் முதல் எழுத்து ஆ, ஆங்கில எழுத்தின் முதல் எழுத்து ஏ, எண்களின் முதல் எண் 1. அந்த மாதிரி அந்த 1 அப்படிங்கிற இடத்துலேருந்து ஆங்கிற இடத்துலேருந்து உங்களுடைய வாழ்வியல் தொடங்கும். ஸோ லக்னத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குங்கிறத பார்க்கணும். லக்னாதிபதியின் நிலை அடுத்து லக்னத்தில் உட்கார்ந்துருக்கிற கிரகங்களின் நிலை. லக்னம் யாரால் இயக்கப்படுகிறது? இப்போ நான் சென்னையில் இருக்கேன், என்னோடய வீடு மதுரையில் இருக்குது. அந்த வீட்டை யார் அங்கே இயக்கிக்கிட்டு இருக்கா? நான் அந்த வீட்டுக்கு கொடுத்துருக்கிற ஆட்கள் யாருக்குமே வாடகை கொடுக்கல, லக்னம் காலியாக இருக்குது. அப்போ அந்த வீட்டை பார்க்கும் கிரகங்களை கணக்கில் இருக்கலாம். பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொல்லி வச்சுருவோம், ஆனால் நான் மெட்ராஸ்லேயே இருக்கேன், வீடு தனியாக இருக்குது, யாருக்கும் வாடகை கொடுறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை, கொஞ்சம் பார்த்துக்குங்க. குருவால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறதா, சனியால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறதா, செவ்வாயால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறதா, சந்திரனால் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறதா, இப்படி பார்க்கும் வீடு. ஒரே நேரத்தில் 2-3 வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லி வச்சுட்டு வருது, அப்படியே கொஞ்சம் வீட்டை பார்த்துக்குங்க. 2-3 கிரகங்களின் பார்வை, அந்த பார்வையினால் அந்த வீட்டின் இயக்கம் எப்படி இருக்குது. ஃபோன் வரும், தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க உங்கள் வீட்டில், நான் தான் போய் ஆஃப் பண்ணி விட்டேன், பக்கத்து வீட்டுக்காரர். ஸோ அது பார்வையினால் கிடைக்கிற படம். இதோடைய தாக்கம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், ஆனால் அதுவும் வேலை செய்யும். அப்போ லக்னம் எனும் முதலாம் வீட்டின் இயக்கமே உங்களின் மொத்த வாழ்க்கையின் ஆரம்ப புள்ளியாகும். இந்த ஆரம்ப புள்ளியில் இருந்து தான் அடுத்தடுத்த வீடுகளின் தன்மைகளை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஸோ லக்னம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். உங்கள் வாழ்க்கையினுடைய ஸ்டார்டிங் மற்றும் மிடில் ஏஜ் வரைக்குமான காலங்கள், அந்த மிடில் ஏஜ் வரைக்கும் நீங்கள் செயல்படக்கூடிய தன்மைகள், எந்த மாதிரி ஒரு மனிதராக நீங்கள் உருவெடுக்கிறீர்கள், நம்பிக்கைக்குரியவரா, நம்பிக்கை அற்றவரா, செயல்திறன் உடையவரா, செயல்திறன் அற்றவரா, வெற்றி பெற பிறந்தவரா, அல்லது சராசரி வாழ்க்கை வாழ்பவரா, அல்லது சராசரிக்கும் கீழே வாழ போகிறீங்களா, மிகப்பெரிய கோடீஸ்வரரா, இல்லை சாதாரண வசதி படைத்தவரா, எந்த மாதிரியான நபர் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற அந்த பவர் இந்த லக்னம் எனும் முதலாம் வீட்டுக்குத்தான் உண்டு. இதன் தன்மையை கொண்டே ஜாதகத்தின் மற்ற பகுதிகள் தீர்மானிக்கப்படும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.